வசதியான ஒரு வீட்டு பெண் எளிமையான ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தா என்ன மாதிரி நடக்குமோ அதை சொல்லக்கூடிய பாட்டு தான் இது. அந்த வகையில மேரேஜ் ஆயிருச்சு, அப்படி நேரா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாட்டு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அந்த மருமகளை மருமகளே நீ எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உன்னோட வலது காலை எடுத்து வாசப்படியில வச்சு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள வர மாதிரின்னு சொல்லுவாங்க. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. குணம் இருக்கும் அப்படின்னா நல்ல பொண்ணா, எல்லாத்துக்கும் ஓகே, நம்ம ஃபேமிலி எப்படி எடுத்துட்டு போகணும், நல்ல குணங்கள். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. மங்களகரமான திருமண பந்தத்திலிருந்து நம்ம பாட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். கிராமங்களில நிறைய ஃபேமஸ் இந்த பாட்டு. வசதியான ஒரு வீட்டு பெண் எளிமையான ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தா என்ன மாதிரி நடக்குமோ அதை சொல்லக்கூடிய பாட்டு தான் இது. பணம் பொருளுக்குள்ள சந்தோஷம் இருக்கா, இல்ல எளிமையான வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா, இப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள ஒரு புதுசா கல்யாணம் முடிச்சு ஒரு மணமகள் அப்படியே உள்ள என்டர் பண்றாங்க. அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வரவேற்கிறதா இந்த பாட்டோட கான்செப்ட். அந்த வகையில மேரேஜ் ஆயிருச்சு, அப்படி நேரா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாட்டு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. தமிழ் குடில், அதாவது தமிழ் மக்கள்லாம் முந்தைய காலத்துல எதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. எங்கள் குடில் எளிமையானது, இதுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. என்ன புரியுது பாப்பாவுக்கு? அதாவது அந்த மருமகளை மருமகளே நீ எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது அத்தை, அங்க இருக்கிற தோழிகள் எல்லாருமே சேர்ந்தா ஆமா, எங்க வீட்டுக்கு ஒரு அண்ணி வர போறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, உன்னோட வலது காலை எடுத்து வச்சு வாசப்படியில வச்சு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஏன் இடது காலை வச்சு என்ன ஆகும்? இடது காலை தெரியல மாஸ்டர், அது எல்லாருமே அந்த காலை தான் வைக்கிறாங்க. இல்ல ஏன்னு தெரியுமா? வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள வர மாதிரின்னு சொல்லுவாங்க. உடம்புல 2 காலம் தான் இருக்கு, ஆனா என் வலது காலம் மட்டும் சொல்றாங்க தெரியல. நம்ம ஒரு பொருளை எடுக்கிறனாலோ இல்ல ஒரு பாலை எட்டி உதைக்கணும்னாலோ வலது கால் வலது கையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இதுதான் பர்ஃபெக்டான பேலன்ஸா இருக்கும். நம்ம இடது கையோ இடது காலோ நம்ம யூஸ் பண்ணோம்னா பேலன்சிங்கா இருக்காது. அதனால இது கிரிப்பா இருக்கணும் அப்படிங்கறக்க, ஸ்லிப்பாய் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலது கால் அப்படிங்கிற விஷயத்த, இந்த அறிவுபூர்வமான விஷயத்த சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமின்னு சொன்னா எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி விட்டாங்க. குணம் இருக்கு குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. குணம் இருக்கும் அப்படின்னா நல்ல பொண்ணா, எல்லாத்துக்கும் ஓகே, நம்ம ஃபேமிலி எப்படி எடுத்துட்டு போகணும், நல்ல குணங்கள். நல்ல குணம். அப்படி நல்ல குணங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணு அங்க போயிருக்காங்க. அவங்களோட மாமியார் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது உடனே கேட்டுட்டு ஓகே நான் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. பாசமா டங்கு டங்கு டங்குன்னு வந்துடக்கூடாது, டங்கு டங்குன்னு வந்தா கடுப்பாயிரும். பாசமா அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல குணமான மருமகள். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா.
மருமகள் இருக்காங்கல்ல, அந்த மருமகள் வந்து அவங்க வீட்டுல எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்தாங்க. இங்க வந்து செல்வாக்கு இருக்காது. அங்க பணம் இருக்கும், இங்க குணம் இருக்கும். அங்க செல்வம் இருக்கும், இங்க சந்தோஷம் இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த ரெண்டையும் அழகா பிரிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்க, இங்க எப்படி இருக்க போறாங்க. உங்க வீட்டுல எப்படி இருந்துச்சு, எங்க வீட்டுல எப்படி இருக்க போறது அப்படிங்கறது தோழிகள் வந்து அழகா இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. பணம் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும், குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பணத்தை வச்சு தான் பழம் இருக்கு. அதாவது ஒரு பழத்தையே வாங்கணும்னா பணத்தை வச்சு தான் வாங்க முடியும். எதை வாங்கணும்னா பழமே பழம் 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 பழம். டேய் இது கூட புரியல, என்னடா சேட் நீ? இது பழம் இல்ல பாப்பா, பழம். அதான் மாஸ்டர் இது பலம் பலம். ஸ்ட்ரென்த். இந்த பலம். strength. உடனே பழத்தை தின்னாதே சென்று வருன்ற போற. இல்ல மாஸ்டர், பழம் என்னன்னு தெரியுமா? பணக்காரன்ற அப்படிங்கிற ஆணவம். பலம். அந்த பழம், அந்த பழத்தை சொல்றாங்க. நீ வேண்டு பழம் அதிகமா பழம் சொல்லிட்டு இருக்க. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறேன். பலன். பணமும் இருக்குமா, பலம் இருக்குமா? இப்ப நீ வந்து ஒரு காலேஜ்ல போய் சீட் வாங்க போறேன்னு வச்சுக்க, நீ நல்லா படிச்சிருக்க, ஓகேவா? இன்னொருத்த வந்து நல்லா படிக்கல, உன்கிட்ட பணம் இல்ல, படிச்சவங்கிட்ட படிக்காதவன்கிட்ட பணம் இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு சீட்டு கிடைக்கும்? பணம் இருக்காங்க. அதுதான் பலம். பணமும் பலமும் யார் வீட்டில் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த பணத்தோட அதிகாரம் அந்த ஸ்ட்ரென்த்தும் பொண்ணு வீட்டில் இருக்கு. பட் மாப்பிள்ளை வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல குணமும் நல்ல குலமும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கான். நல்ல சூப்பர், நல்ல மனசும். அருமையா சொன்ன. பொன்மணமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், புது பூ மனமும் பாமணமும் எங்கள் வாசலில். பொன்மனம் அப்படின்னா நிறைய நகை இதெல்லாம் வந்துட்டு பொண்ணா சொல்லுவாங்க சார். அது வந்து உங்களோட வீட்டில் இருக்கு. பொருள்னா நிறைய வீட்டுக்கு தேவையான திங்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பொண்ணும் பொருளும் உங்களோட வீட்டில் வந்துட்டு இருக்கு. ஆனால் எங்களோட வீட்டில் வந்துட்டு புதுசா இருக்கிற பூவோட வாசனையும். பாமனம்னா என்னது? தமிழ். பாடல், இசை, கவிதை எல்லாமே அடங்கியது தமிழ். பணம் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும், குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், புது பூமணமும் பாமணமும் எங்கள் வாசலில். உங்கள் வாசல்ல என்ன இருக்கு, எங்கள் வாசல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பையன் வீட்டில் இருக்க அந்த பெண் தோழிகள்லாம் சேர்ந்துட்டு பொண்ணு வீட்டு சைடு நீ இப்படிலாம் இருந்து இப்படிலாம் வாழ்ந்து வந்திருக்க, இங்கே எப்படிலாம் இருக்க போறேங்கிறத பையன் வீட்டு சைடு இப்படிலாம் நீ வாழ போறேங்கிறத அந்த பெண் தோழிகள் வந்து பாடி காட்டியிருக்காங்க. என்னென்னவா? பணத்தோட சேர்ந்த அதிகாரம், பலம் அதெல்லாம் வந்து உங்க வீட்டு சைடு இருக்கும். ஆனா எங்க வீட்டு சைடு நீ வந்துட்ட அப்படின்னா நல்ல மனிதர்கள், நல்ல குணமுடையவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த உனக்கு அந்த மாதிரி குலம், அந்த மாதிரி பரம்பரை இருக்க வீட்டில் நீ வாக்குப்பட்டு வர போற. பலம் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும், குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பணம் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும், குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பொன்மணமும் பொருள் மரமும் உங்கள் வாசலில், புது பூ மரமும் பாமணமும் எங்கள் வாசலில்.